இப்போ கல்யாணம் முடிச்சு என்னடா 2400 ரூபா போ கடைக்கு போகிற நீங்க எங்கன்னா ஃபோன் பண்ண போயிட்டு அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணு பார்த்துக்கலாம். ஒரு அயன் பாக்ஸும் பெரிய வாழ்க்கை வேணும் யாரும் கொடுக்காத மாதிரி பெருசா சொல்ல வாக்கு கொடுப்பாங்க. அயன் பாக்ஸ் உஷால நல்ல கம்பெனி இருக்கும்டா. மச்சி ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஜூஸ் மிக்சர் எல்லாம் விட சரி ஓகே. அதான் நான் உங்க 3000 பட்ஜெட் 3000 நீ வேணாதான் கிஃப்ட். ஆமா படம் நீ பிச்சை தான் கிஃப்ட். எவனதான் கேட்க மாட்டா கேடா அங்கேயே விட்டுறா கேக்குறோம் அங்கேயே விட்டுவோம். என்னடா அதுதானா இப்போ வந்து என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு சொல்லி இங்கே பிரச்சனை போயிடுது. ஆலிகேட்டர் டைம்ல யாரும் சவுண்டா இருக்கும். ஆமா நம்ம ஊர் நேற்றுக்கு வந்து 4 சொந்தக்காரன் சண்டை போட்டுருப்பான். எனக்கு இந்த பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஒரே வெட்டுக்கிட்டு வந்துருப்பான். இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை கூத்தானது. அவங்க பாட்டு வந்தாங்க தாலி இந்த கோயில ஒரே நாள் 25 கல்யாணம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரிடா 25 கல்யாணம் ஒரே பண்றாங்க. அந்த ஃபேமஸான கோயிலுக்கு போல. இந்த கோயில் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஒரு நாள் கண்டிப்பாக லீவ் விடுவாங்களாம். இந்த கோயிலோட ஃபங்க்ஷனுக்கு அந்தளவுக்கு வந்து பழைமை வாய்ந்த கோயிலாம். உங்களோட குலதெய்வம் கோயிலாம். உங்கள் நண்பரோட குலதெய்வம் கோயில் தான் இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இவ்வளோ க்ரௌடு இருந்துமே இவ்வளோ மேரேஜ் இருந்துமே இங்கே வந்து ஒரு மாதிரி சைலண்டாக இருக்குது. ரொம்ப சத்தமாக இதுவும் இல்லாமல் அவங்க பாட்டு வராங்க. அவங்க பாட்டு தனியாக மேரேஜ் பண்ணிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. நீங்கள் பிடிச்சி அம்மூர் கல்யாணம் மேடையில் நீங்கள் வாங்க அவங்க வாங்க அதேதான் எல்லாரும் பிடிச்சி யாருமே இல்லை. நம்ம அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிற்கிறாங்க. மாப்பிள்ளை அப்பா அம்மா யாருன்னு நமக்கு தெரியல. நம்ம ஊர்ல வந்து சித்தப்பாவை கூப்பிடல பெரியப்பாவை கூப்பிடல அப்படின்னு சண்டை வரும். தாலி கட்டணும் இல்லடா இது வந்து நமக்கு இவன் மாப்பிள்ளை அப்பா அம்மா யாருன்னு நமக்கு தெரியல. நீ சொல்லு பாத்தியா? அவங்க இருந்தாங்க அவங்க பார்த்தாங்க இல்லைன்னா சொல்லல. நம்ம ஊர்ல வந்து சித்தப்பாவை கூப்பிடல பெரியப்பாவை கூப்பிடல அப்படின்னு சண்டை வரும். அவங்க தாலி கட்டணும் அந்த பிரச்சனை சொல்றேன். அந்த மாதிரி இல்ல அவங்க பாட்டுக்கு வராங்க. அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு அவங்க பாட்டு போறாங்க. பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருந்தா போதும். அதான் மைண்ட் செட்டிங்னு சொல்றாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து அவங்களே டென்ஷன் ஏற்கனவே பிரச்சனை அவங்க இன்னும் அதிகப்படுத்துறாங்க பிரச்சனை. அதனால அதெல்லாம் இருந்தாலும் இங்க சிம்பிளா ஆமா யாரும் வளர்க்குறது வீடியோவோட 2 கொஞ்சம் கன்னியாகுமரி சீரிஸோட 2 இதுதான். அருண் பாப்பா ஒரு ஃபங்க்ஷன்கார் வந்து நமக்கு எல்லாமே வந்து தேவையான எல்லாமே பக்காவா பண்ணிருக்காரு. அப்ப வந்து அடிப்பொலி இப்ப நாங்க வந்து போறதுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி இதெல்லாம் தங்கமான மனுஷன் நீங்க பார்க்கவே முடியாது. பெரிய விஷயம். ஸ்டே சொல்லுங்க ஸ்டே தானே ஒரு வீடியோ தனியா ஒரு விளையாட்டு அது வந்து அவங்க அக்கா கல்யாணத்துக்காக பண்ண செயலை விட எங்களுக்காக பண்ண செயல். ஆமா உண்மையா வாழ்த்துக்கள். அடுத்து அவர் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மால்தீவ்ஸ்ல நீங்க ஆறு மூஞ்சி பார்த்துருப்பீங்க ஒருத்த மட்டும் பார்த்துட்டு மாட்டீங்க. அவன் டக்கு நேரம் அவதான் அன்பு அவர்தான் எங்களுக்கு அன்பு. சரி சொல்லு நீ. எல்லாரும் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லாம் இவ்வளோ பேர் வருவாங்க சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல். அண்ட் இவ்வளோ தூரத்துலேருந்து எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் ஸ்டே பண்ணி திரும்பவும் போகும்போது ரொம்ப சேடாக தான் இருக்குது. பட் எல்லாம் எதிர்பார்த்தேன் அவனும் கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுக்கு என்னடா பண்ணுறது அடுத்த கட்டம். ஓகே கைஸ் until next time bye from கட் பண்ணாத இப்போ பாய். சீஸ் எங்கு சென்றாலும் நிழலாயிருப்பாய் என் உயிர் சுவாசம் நீயே.
மூச்சு தானே நாட்கள் எல்லாம் நம் பாடலானே என் சிறு பின்னொலி என் கண்ணீர்க்கும் துணை நீதான்